எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, 7 குழப்பத்துக்கு முன்னால அமல் செஞ்சுக்குங்க. பாதிரு பில் அமாலி சபஅன். 7 குழப்பங்கள் இந்த உலகத்தில் எல்லாரும் சந்திக்கணும், இதுக்கு முன்னால அமல் செஞ்சுக்குங்க. ஒன்று, இப்ப இருக்கிற நிலைமை சலாமத்தா இருக்கிறோம், இதே செல்வம் கையில் இருக்குமான்னு தெரியாது. உலகத்தில் எத்தனையோ பணக்காரன் ரோட்டுக்கு வந்து விடுகிறான். ஹல் தன்ததிரூன இல்லா ஃபக்ரம் முன்சியா. மறக்க வைக்கிற வறுமை எதிர்பார்க்குறீங்களா? நம்ம வறுமை இருக்குதே மோசமானது. அல்லாஹுடைய தூதர் பாதுகாப்பு தேடுவாங்க. மனுஷனுக்கு வறுமை வந்துட்டா பசி, குடும்பத்தினுடைய அந்த தேவை, அதை தவிர எந்த சிந்தனையும் இருக்காது, எல்லாவற்றையும் மறந்துடுவான். இந்த வறுமை எதிர்பார்க்குறீங்களா நீங்க? உலகத்தில் சில பேருக்கு அது வந்து விடுகிறது. இப்ப இருக்கிற நடுநிலையான செல்வம் போதும். சில நேரங்களில் அழிக்கிற செல்வம் வந்துடலாம். இனம் முத்துகையா, மனிதனை அழிவில் ஆழ்த்துகிற செல்வம். செல்வத்தால் அழிந்து போனவர்கள் இருக்கிறாங்க. காரூன் இருக்கிறான், செல்வத்தால் ஆணவத்தால் அழிந்து போனான் இல்லையா? அந்த செல்வத்தை எதிர்பார்க்குறீங்களா? அவ் மரதம் முஃப்சீதா, அல்லது மனிதனை தளரச் செய்கிற நோயை எதிர்பார்க்குறீங்களா? எல்லாரும் நோய் இல்லையா? ஒரு காலத்தில் நாங்கள்லாம் மதரசால படிக்கிற காலகட்டத்தில் எங்கள் உஸ்தாமார்கள்லாம் சொல்லுவாங்க, அல்லாஹ் நம்மளையெல்லாம் நிம்மதியாக வச்சுருக்கிறான்பா, பணக்காரனை பாரு எப்போ பார்த்தாலும் மாத்திரை பையோடு சுற்றுறான்னு சொல்லி. இன்றைக்கி அப்படி இல்லை, எல்லாரும் மாத்திரை பையோடு தான் போக வேண்டியிருக்குது. பணக்காரன், ஏழை, சிறியவர்கள், பெரியவர்கள், வயதெல்லாம் கிடையாது, எல்லார் கையிலையும். நானே ஒரு சபர் போகணுன்னா முதல்ல மாத்திரையை தான் எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாருக்கும் வியாதி, எப்போ எந்த வியாதி யாருக்கு வரும் தெரியாது. உலமாக்களுக்கும், பெரிய பெரிய உலமாக்கள் அவங்களுக்கும் வியாதி தான். சுகரை பார்த்தீங்கன்னா, சென்ற வாரம் நான் மௌலானா துல்ஃபிகார் சாப் பற்றி சொன்னேன். அவங்களும் என்ன கடுமையான ஹை சுகர், அதில் தான் அவங்க மூத்தானாங்க. ஒரு விழாவில் பார்க்குறேன், ஹதரத் மௌலானா அர்ஷத் மதனி தாமத் பரக்காத்தும் ரொம்ப சோர்ந்து பேசுகிறாங்க. இப்போ சொல்கிறாங்க, நான் இந்த விழாவில் நிறைய பேசணும்னு நினச்சேன், இன்னைக்கு காலையில் எஞ்சால் எனக்கு லோ சுகரு, கையெல்லாம் படபடப்பாயிடுச்சு, எல்லாம் அவங்களுடைய ஆயிலில் பறக்க செய்யட்டும், பெரிய அறிஞர் அவங்க, எனக்கு உடம்பெல்லாம் வேர்த்து போச்சு, அதனால் என்னால் ரொம்ப பேச முடியல, நான் கொஞ்சம் பேசுகிறேன். பெரிய பெரிய உலமாக்கள், எல்லாருக்கும் வியாதிகள். யாருக்கு இன்னைக்கு வியாதி இல்லை? நல்லவன், கெட்டவன், அறிஞன், அறியாதவன், சிறியவர், பெரியவர், ஆண்கள், பெண்கள், எல்லாம் வியாதி. இருக்கிற இந்த நிலைமையை தக்க வச்சா பெரிய விஷயம். அதுதான் சொல்றாங்க, மரதம் முஃப்சிதா, எல்லாத்தையும் அழிச்சு சீராக்குமே அந்த வியாதியை எதிர்பார்க்குறீங்களா? அவ் ஹரமம் முஃபன்னிதா, ஒருத்தன் இது எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டாங்க. வந்தா எங்க வந்துட்டான்? முதுமைக்கு வந்துட்டான். சில நேரங்களில் தள்ளாத முதுமையும் ஆபத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தள்ளாத முதுமையை விட்டும் பாதுகாப்பு தேடுவாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உரத்த இலா அருதலில் உமர். ரொம்ப தள்ளாத முதுமை, என்ன பேசுகிறோன்னு தெரியாது. அப்போ மக்கள் கேவலமாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பார்ப்பா, இந்த ஆள் வளர்றான் இல்லையா, சாப்பிட்ருப்பாரு, சாப்பிடலேம்பாரு, சாப்பிட்ருக்க மாட்டாரு, சாப்பிட்டேம்பாரு, முன்ன பின்ன பேசுவார். இதுதான் தள்ளாத முதுமை. அந்த முதுமைக்கு முன்னால் மூத்தாயிரணும். வயதில் பறக்கத்து இருக்கணும், அதுக்கு அல்லாஹ்ட்ட கேட்கணும் இல்லையா? ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப தள்ளாத முதுமை, அதுவும் மனிதனுக்கு சோதனை. இந்த ஹதீஸில் கேட்குறாங்க, அந்த தள்ளாத முதுமையை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? அவ் மௌத்தம் முஜ்ஹிஸா, அல்லது திடீரென தாக்குகிற மரணத்தை எதிர்பார்க்குறீங்களா? எத்தனை திடீர் மரணங்கள் இந்த ஒரு வருஷத்தில் நம்மை விட்டு திடீரென்று பிரிந்து போனவர்களை கொஞ்சம் கணக்கு போடுங்க, பட்டியல் போடுங்க, எத்தனை பேர் போய் சேர்ந்துட்டாங்க. இந்த திடீர் மரணத்தை எதிர்பார்க்குறீங்களா? அல்லது 5 6வதா கேட்குறாங்க, அவி தஜ்ஜால், தஜ்ஜால் வரட்டும் அமல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தஜ்ஜால் தான் எதிர்பார்க்கப்படுகின்ற மறைவான தீங்குகளிலெல்லாம் மோசமான தீங்கு. ஃபஷர்ரு காயிபின் யுன்ததர், எதிர்பார்க்கப்படுகிற தீங்குகளில் மோசமான தீங்கு எது? தஜ்ஜால் வரும்போது தான் இல்லையா? சமீபத்தில் உலமாக்கல் தளத்தில் ஒரு அழகான கருத்தை பதிவு செஞ்சுருந்தாங்க. தஜ்ஜாலுடைய நெற்றியில் காஃபிர்னு எழுதப்பட்டிருக்கும், காஃப் ஃபா ரான்னு எழுதப்பட்டிருக்கும். ஒருத்தர் கேட்டாராம் ஒரு ஆலிமிடத்தில், தஜ்ஜால் நெற்றியில் காஃபிர்னு எழுதப்பட்டிருக்கும்ல, அப்போ நாம தான் தஜ்ஜால் அயோக்கியன், தஜ்ஜால் கெட்டவன் தெரிஞ்சுக்கலாம்ல, பெருமானார் சொல்லியிருக்காங்க நெத்தியில் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி. அப்போ தஜ்ஜாலை பார்த்து முஸ்லீம்கள் ஏமாற வாய்ப்பு இல்லையே, ஏன்னா அவன் நெத்தியில் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி. அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், எழுதப்பட்டிருந்தா மட்டும் பத்தாதுப்பா, அதை படிக்கிறதுக்கு அகப்பார்வை வேணும் இல்லையா? சிகரெட் அட்டையில் எழுதப்பட்டிருக்குது இது உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி அதை படிச்சுக்கிட்டே சிகரெட் குடிச்சிட்டு தான் இருக்கிறான். கண் இருக்குது, கேடுதான் எழுதப்பட்டிருக்குது, மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு எழுதப்பட்டிருக்குது, அதை படிச்சுக்கிட்டே குடிச்சுக்கிட்டு தானே இருக்கிறான்.
அப்ப அதுக்கு அகப்பார்வை வேணும். தஜ்ஜால் நெற்றியில எழுதப்பட்ட இவன் காஃபிர் பொய்யன் அப்படிங்கிறத அறிவதற்கு இந்த பார்வை பத்தாது, உள்ளத்தினுடைய பார்வை வேண்டும். அந்த உள்ள பார்வையுள்ளவர்கள் ஏமாற மாட்டாங்க, மற்றவன் எல்லாம் ஏமாந்துருவான். அப்ப அந்த தஜ்ஜாலை எதிர்பார்க்குறீங்களா? அது பயங்கரமான ஆபத்து. தஜ்ஜாலுடைய காலம் உலகத்தில் அந்த மாதிரியான ஒரு குழப்பம் உலகத்தில் யாரும் எதிர்பார்க்க முடியாது. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு அத்தஹியாத்திலும் சொன்னாங்க, 4 விஷயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள். இதா தஷஹத அஹதுக்கும், நீங்கள் தஷஹுதில் அமைப்பு இருப்பில இருந்தால் ஃபதஅவது பில்லாஹி மின் அர்பா, 4 விஷயத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள். அவங்களும் தேடுவாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபர், யா அல்லாஹ் கபருடைய வேதனையிலிருந்து காப்பாத்து. வ அஊது பிக மின் அஸாபின் நார், நரக வேதனையிலிருந்து பாதுகாத்தருள். வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், வாழும் போது ஏற்படுகிற குழப்பம், மரண நேர குழப்பத்திலிருந்து பாதுகாப்பாயாக. வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். ஒவ்வொரு தொழுகையினுடைய இருப்பிலும் அல்லாஹ்வுடைய தூதர் தவறாம இந்த 4 விஷயத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. சஹாபாக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய சூறாவை ஒவ்வொரு எழுத்தாக சொல்லிக் கொடுப்பது போல இந்த துஆவை சொல்லிக் கொடுத்தாங்க. சாத் பின் அபி வக்காஸ் அவங்க பிள்ளைங்களை உட்கார வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபர். அந்த அளவுக்கு எனக்கு தஜ்ஜாலுடைய குழப்பம் அவ்வளவு மோசமானது. அதை எதிர்பார்க்குறீங்களா? இறுதியா சொன்னாங்க, வஸ்ஸா, கடைசியா எதைத்தாம்பா நீ எதிர்பார்க்கிற? கியாமத்து வரட்டும் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அதுதான் கசப்பானது. வஸ்ஸாஅத்து அத்ஹா, அது ரொம்ப திடுக்கிடக்கூடியது. அமர் கசப்பானது. எனவே மக்களே, இந்த ஃபித்னாக்கள் குழப்பங்கள் வருவதற்கு முன்னால இப்ப நாம இருக்கிற நிலைமை சலாமத்தா தான் இருக்கிறோம். இந்த நிலையிலும் நாட்டில் ஒன்றும் நல்லது நடக்கல. நான் பலமுறை சொல்லுவேன் இல்லையா, நீங்க அரபு நாடுகளுடைய குழப்பத்தை பார்த்தா நான் சொல்லுவேன், இந்தியா இன்றைக்கும் சலாமத்தாக தான் இருக்குது. அதுவும் நம்முடைய தென்னிந்தியா, நம்முடைய தமிழகம் சலாமத்தா இருக்கு. அல்லாஹ் இந்த நாட்டை எப்போதும் அப்படியே ஆக்கட்டும். அரபு நாடுகள்